அந்த சம்பவம் நடந்த டைம்ல ஞானசேகரன் யார் யார்கிட்ட பேசினாங்க, ஞானசேகரன் பேசிய நபர்கள் எல்லாம் யார் யார்கிட்ட பேசினாங்க, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து, ஒரு கொடூரமான சம்பவம் நடந்து அந்த மாணவி கதறி அடித்துட்டு ஓடி வந்த சில மணி நேரங்களுக்குள்ள யார் யாரெல்லாம் பேசினாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்க, இதுல யாருடைய தலையீடெல்லாம் இருக்கிறது, எல்லாமே கால் ஹிஸ்டரி என்கிட்ட இருக்குது, பேசின ஆடியோக்கள் என்கிட்ட இருக்கிறது. நேரம் பெறும்போது இந்த ஆடியோவை வீடியோவை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வழக்கு முடிவடைந்து ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் கடுமையான தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் அண்ணாமலை அவர்கள் ஏன் வாய் திறக்காமல் இருந்துட்டு இருக்காங்க? அப்ப இந்த சம்பவம் குறித்து அண்ணாமலை பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் இடத்துல இருந்துட்டே தான் இருந்துச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும், ஞானசேகரனுக்கு கொடுத்த தண்டனையை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பின்னணியில இருந்தவங்க தப்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்கள் பரவலாக சோசியல் மீடியாக்கள்லையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க.